கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவியின் இந்த டிவி ப்ரோக்ராமுக்காக செய்தி வேலைக்காக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 62:2. தேவனே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. இந்த வார்த்தை தாவீது ராஜாவினுடைய வார்த்தை. அவரே என் கன்மலை, அவரே என்னுடைய இரட்சிப்பு, அவரே என்னுடைய உயர்ந்த அடைக்கலமானவர், அதனால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. ஒரு திட்டமான ஒரு தெளிவான ஒரு சாட்சி பகர்கின்றார். தாவீது ராஜா அவருடைய ஆரம்ப வாழ்விலேயே குடும்பத்தால் அவர் சற்று ஒதுக்கப்பட்ட ஒரு நபராகவே காணப்படுகின்றார். அவருடைய சகோதரர்கள் 6 பேரும் அரசாங்கத்தில், ஒன்று இராணுவத்தில் இருக்காங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பணி செய்கிறாங்க. ஆனால் தாவீது ராஜா அவருடைய பணி என்ன தெரியுமா? ஆடுகளை மேய்க்கிற பணி தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் எனக்கு என்ன தாளந்தை கொடுத்தாலும் அந்த தாளந்தை தேவன் விரும்புகிற பிரகாரமாக நான் பயன்படுத்துவேன் என்பதில் இந்த தாவீது ராஜா சாட்சி பகர்கின்ற ஒரு நபராக காணப்படுகிறார். அதனால்தான் அவரை பற்றி சொல்லும்போது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கப்பட்டார் தெரியுமா? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார். காரணம், தாவீதினிடத்திலே காணப்பட்ட அந்த ஐக்கியம், அந்த நம்பிக்கை, தேவன்பால் கொண்டுள்ள அந்த விசுவாச அறிக்கை. இது ஒரு அருமையான ஒரு அறிக்கை அவர் கூறுகின்றார். என் தேவன் தான் என்னுடைய கன்மலை. கன்மலை அப்படி சொன்னால் என்னது? கன்மலை உறுதியானது, திடமானது, மாறாதது, அது அசையாது. கன்மலையை நம்பி அந்த இடத்துல நாம் எந்த காரியத்தையும் செய்யலாம். பாதுகாப்பு கொடுப்பது கன்மலை. என்னுடைய ஆண்டவர் என்னுடைய கன்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதனால நான் அசைக்கப்படுவது இல்லை என்று அவர் சாட்சி பகர்கின்றார். அந்த சாட்சியிலே அவர் உறுதியாய் நிலைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பவர் அவருடைய பிற்கால வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ராஜாவாக உயர்ந்து வளர்ந்து அவர் தேவனுக்கு சாட்சி பகர்ந்திருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். கன்மலை அப்படி சொன்னால் வேதவசனம் யாரை சுட்டி காட்டுகிறது தெரியுமா? நம்முடைய ஆண்டவரை தான் சுட்டி காட்டுகிறது. அவரே என் கன்மலை, அவரே என் கன்மலை, அவரே என்னுடைய ராஜா. நான் அவரில் நிலைத்திருந்தால் அவரை போன்ற உறுதி எனக்கு இருக்கும். என்ன? நம்பிக்கையை என் தேவனுடைய சன்னிதானத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன், அவருடைய நிலையில் நான் வந்தடைந்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு சாட்சி. இந்த சாட்சி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேணும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட சாட்சியை சொல்லும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த சாட்சி சொல்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? மோசே இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு போகிறார். ஒரு மிகப்பெரிய பணி. அது அநேக காரியங்களிலே இயேசுவுக்கு முன் அடையாளமாக மோசே நிலைநிறுத்தப்படுகிறார். அவர்களில் காணப்பட்ட அந்த சாந்தம், அந்த கனிவு, அந்த வீராப்பு, அந்த வைராக்கியம், இஸ்ரவேலர் பால் கொண்டிருக்கிற அந்த வைராக்கியம், அவருக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எந்த உதவியும் கிடையாது. ஆனால் பிதா அவரை அழைக்கிறார். எப்பா, என்னுடைய ஜனங்களை நீ மீட்டு கொண்டு வாப்பா அப்படின்னு அழைக்கிறார். அவருக்கு தெரியும் பிதாபால் முடியும் அப்படின்னு தெரியும். ஆனாலும் நிறைய கேள்வி கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு கோபம் வரும்படியாய் கேள்வி கேட்கிறார். இறுதியாக ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அந்த காரியத்தை, இல்லையா, கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்களுக்கு மேலானவர்கள், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேராக இருந்தார்கள் என்று சொல்வோமானால்
அந்த கூட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவ்வளோ பெரிய கூட்டத்தை, அவ்வளோ பெரிய மந்தையை தனி ஒரு நபராய் தேவனுடைய ஒத்தாசையோடு அழைத்து செல்கின்றார். தேவனுடைய அரவணைப்போடு நடத்தி செல்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் நான் ஒரு தனிநபர் அப்படி சொல்லி எண்ணுகிற நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு சிறிய குடும்பமாக இருக்கலாம், ஒரு பெரிய குடும்பமாக இருக்கலாம், ஒரு பணியாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டுமே நம்மிடத்தில் தனியாக ஒப்படைக்கப்படுகிறது. அந்த பணியை, அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாம் என்ன செய்கிறோம்? எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? என்னுடைய படிப்பின் மீதா, என்னுடைய அறிவின் மீதா, என்னுடைய ஞானத்தின் மீதா, என்னுடைய புத்தியின் மீதா, நான் நிதானிக்கிற என்னுடைய நிதானத்தின் மீதா, இல்லை என்னுடைய ஆண்டவர் மீதா, அல்லது நான் நம்பி இருக்கிற மனிதர்கள் மீதா? நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? எதை நம்பி இந்த உலக வாழ்விலே நாம் செயல்படுகிறோம்? அது குடும்பமாகவே இருக்கட்டுமே, மனைவி பிள்ளைகள் சேர்ந்த சின்ன ஒரு குடும்பமாகவே இருக்கட்டுமே. நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? மனைவியின் மீது உள்ள நம்பிக்கை, அல்லது பிள்ளைகள் மீது உள்ள நம்பிக்கையா, அல்லது என் மீது உள்ள நம்பிக்கை, அல்லது என்னுடைய பெற்றோர்கள் மீது உள்ள நம்பிக்கையா, அல்லது ஏதோ நடக்கட்டும் என்கிற ஒரு சாதாரண ஒரு வாழ்வா? எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்னதமான தேவனை சார்ந்ததாக இருக்கணும். அதற்கு இந்த தாவீது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. காரணம் எப்படி தெரியுமா? சவுல் தேவன்பால் நம்பிக்கை கொண்டிருந்தானா கொள்ளவில்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதை இழந்து போனான். ஏன்? கண்மலையை அவன் என்ன செய்யலாமே விசுவாசிக்கலை. கண்மலை மீது அவன் என்ன செய்யலாமே நம்பிக்கை வைக்கலை. கண்மலைக்கு என்ன செய்யலாமே கீழ்ப்படியலை. தன்னுடைய தேவனுக்கு அவன் என்ன செய்யலாமே கீழ்ப்படியலை. அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியலை. ஆனால் இந்த தாவீது அப்படி இல்லை. பார்த்துங்க, ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக இவன் வளர்ந்து வந்தான் என்று வேதம் சொல்கிறது. இவனுடைய பெற்றோர்கள் இவனை எப்படி வளர்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்னுடைய பெற்றோர் தான் என்னை வளர்த்தாங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்தார்கள் இல்லையா? அப்படி நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த தாவீது தன்னுடைய வாழ்வில் யார் மீது நம்பிக்கை கொண்டு வளர்ந்தான் தெரியுமா? பிதா மீது நம்பிக்கை கொண்டு வளர்ந்தான். என் ஜீவனுள்ள தேவனை அப்படி சொல்லி அவன் அந்த கோலியத்தோடு அவன் போராடும்போது அவன் சொன்ன வார்த்தை இதுதான். அருமையான ஒரு வார்த்தை. ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை எப்படி நடத்தி செல்லுகிறோம்? தேவனை அண்டி இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம் உண்டு. எல்லாம் கிடைக்கும், கேட்டகள் எல்லாம் கிடைக்கும். நான் இல்லைன்றே சொல்லவில்லை. ஆனால் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யும்போது வருகின்ற தடங்கல்களை சொல்லும்படியாக நான் அழைக்கப்பட்டேன். தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நம்ம செய்தோமானா அதனால் நேரக்கூடிய அந்த இடையூறுகள், துன்பங்களை சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். தாவீது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, எல்லா காரியங்களையும் எடுத்துக்காட்டு. அவன் தான் சொல்கிறான் பாருங்கள், அவர் என் தேவன் தான் என்னுடைய கண்மலை அப்படின்னு சொல்கிறான். கண்மலை. என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில், என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இப்படி இருக்கு. நீ கோலை எடுத்துக்கொண்டு, ஆண்டவர் சொல்கிறார் மோசையை நோக்கி, நீ கையில் கூட அந்த கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரனுமாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னார். ஏன் கண்மலையை பார்த்து பேச சொன்னார்? கண்மலை தான் நம்முடைய ஆண்டவர். அவரிடத்திலே நம்பிக்கை வைத்தோமானா அந்த நம்பிக்கையில் ஒரு சிறு காரியம் கூட விடாதபடி அவைகளை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார், நம்மீது பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், தேவன் சொல்லுகிறார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்ணி இல்லை. எல்லாருமே மோசையும் ஆரோனையும் பிடிச்சி ஏசிக்கிட்டே இருக்காங்க. தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவன் விரும்பாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் எங்களே இங்கே கூட்டு வந்தால் நாங்கள் செத்துருமானா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லும்படியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்.
ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் மறந்த பிள்ளைகளாக காணப்படுகின்றார்கள். தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாக நம்முடைய ஆண்டவரிடத்திலே பெற்ற அதிசயங்கள், அற்புதங்கள் எப்படி யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்தா உலக சிந்தனை நம்மளே வராது. என்னென்ன வேளைகளிலே எப்படியெல்லாம் நம்முடைய தேவன் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்தால் தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை செய்வதற்கு நம்முடைய மனசு இடம் கொடுக்க. தேவன் அவ்வளவு காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்து கொண்டு வருகிறார். அவன் ராஜாவாக இருந்தாலும் சரிதான், இல்லையா, அவன் மந்திரியாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்டியாக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகளை அந்தந்த நேரங்களிலே நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர் தான் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வாழ்வு. ஒரு உட்காந்து பஞ்சு மெத்தையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன், ஒரே சாதாரண ஒரு கட்டில் படுத்து, இல்லைன்னு சாதாரண ஒரு பாயில், இல்லைன்னு தரையில் படுத்து ஒரு டவலை விரித்து தூங்கிட்டு இருக்கிறான். ஆனால் நிம்மதி யார் இடத்துல இருக்கிறது? அந்த பஞ்சு மெத்தையில் படுத்துருக்கவங்ககிட்ட நிம்மதி இருக்கா? சாதாரண ஒரு பாயில் அல்லது புல்தரையில் படுத்துருக்கவங்ககிட்ட நிம்மதி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா அது அவங்க 2 பேரும் தான் சொல்லணும். இதை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒருவருக்கு நிறைய தாளந்து கொடுத்துருக்கிறார், ஒருவருக்கு சாதாரண தாளந்தை கொடுத்திருக்கிறார், இல்லையா? பெற்றுக்கொண்ட தாளந்தை ஒவ்வொருவரும் எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு செயல்பாடையும் கவனித்து கொண்டே இருக்கிறார், இல்லையா? இவன் என்னுடைய பிள்ளை தானா, எனக்கு பிரியமாக இருப்பானா, இருக்க மாட்டானா, கவனித்து கொண்டே இருக்கிறார். பிரியமாக இல்லை என்றால் தள்ளிவிட அவர் சுணங்குவதே கிடையாது. புறம்பே தள்ளுவதிலே அவர் விடாப்பிடியாக இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு நிறைய காரியங்களில் சொல்லியிருக்கு. ஏன்னா அவர் கண்மலை, சொன்ன வார்த்தையில் அவர் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆண்டவர், ஆசீர்வதிப்பதிலும் மாறாத ஆண்டவர், இரக்கம் செய்வதிலும் மாறாத ஆண்டவர், உதவி செய்வதிலும் மாறாத ஆண்டவர், விடுவிப்பதிலும் மாறாத ஆண்டவர். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டே வருகின்ற ஒரு மனிதனுக்கு அவனை புறம்பே தள்ளுவதிலும் இவர் மாறாத ஆண்டவராகத்தான் இருக்கிறார். நீங்கள் எவைகளையெல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்குறீங்களோ, கருத்தாய் கேட்குறீங்களோ, எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று அவர் பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமற்ற காரியமா இல்லையா? அது என்ன தேவனுக்கு பிரியமற்ற காரியம், பிரியமான காரியம்? ஆமாம் ஆண்டவரே, ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்வு அதில் தான் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்வு அதில் தான் இருக்குது. நான் என்னை கிறிஸ்தவன் சொல்லிகிட்டே அலைஞ்சிட்டே இருக்கலாம். ஆனால் தேவன் என்னை தன்னுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா, ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. சொல்லலாம், 1000 பேர் சொல்லலாம், அவர் ரொம்ப நல்ல பையன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா இவன் ரொம்ப மோசமானவன் சொல்லலாம். மோசமானவன் சொல்லப்படுறவன் நல்லவனாக மாறிடுவான் தேவனுடைய பார்வையில். இல்லை, நல்லவன் மனுஷரால் தீர்ப்பிடப்படுகின்றவன் தேவனுடைய பார்வையில் பொல்லாதவனாக இருப்பான். ஏன்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறார். அந்த அளவுகோலை யாரும் மாற்ற முடியாது. உலகம் ஒரு நபரை கொடுத்து எவ்வளவு சாட்சி வேணாலும் சொல்லலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற சாட்சி உண்மையாக இருக்கிறது. அவர் கண்மலை. காரணம் அவர் கண்மலை, அவர் மாறாதவர், நிலைத்திருப்பவர். அவரை ஏமாற்ற யாராலும் முடியாது. தாவீது அப்படி இல்லை. அவருடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் தாவீது நிலைத்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒரே காரியத்தை தவிர மீது எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பிரியமான வாழ்வு நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு சாதாரணமான ஒரு வாழ்வு அல்ல. பவுல், இல்லையா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அழிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறான். அதற்காக கடிதங்கள்லாம் வாங்கிக்கிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான். அநேகரை கொலை செய்வதற்கு இவனுடைய பங்கு அதில் இருக்குது. ஸ்தேவானை கொலை செய்ததில் இவனுடைய பங்கு இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவனை அழிக்க சித்தமாக இருக்கவில்லை, அவனை திருத்துவதற்கு அவர் சித்தமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுறது பாருங்கள், இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்தா ஆட்டோமேட்டிக்காக தானே ஒரு மனுஷனுக்கு கண்ணீர் வந்துடும். ஆமாம், எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவனை திருத்துவதற்கு, அவனிலே மனமாற்றம் ஏற்படுவதற்கு
ஆண்டவர் எவ்வளவு பெரிய முயற்சிகளை எடுக்கிறார் என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இயேசு அப்படி சொன்னாலே அதை வெறுக்கிறவன் இந்த பேதுரு. சவுலா இருந்தவன். இயேசுங்கிற வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது. இயேசுவை பற்றி யாரும் அறிக்கை இடக்கூடாது. இயேசு சொல்லுகின்ற நற்கிரியைகளை சுவிசேஷத்தை யாரும் சொல்லக்கூடாது. அவர் நல்லவர் என்று சொல்லக்கூடாது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அவனை தன் பக்கமாக இழுத்து கொண்டார். பேசுகிறார். சவுலே சவுலே என்று கூப்பிட்டு பேசுகிறார். அவனை பவுலாக மாற்றுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம தேவனால் பெயர் மாற்றம் செய்து அழைக்கப்படுகின்ற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். ஆபிராமை கூப்பிட்டு ஆபிரகாம் என்கிற பெயரை மாற்றினார். சாராயை கூப்பிட்டு சாராள் என்கிற பெயரை மாற்றினார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான பெயர் சூட்டும்படியாக நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம வாழணும். அவர் தான் என்னுடைய கண்மலை. அவரை நம்பி நம்ம வாழ்ந்தோமானால், அவர் சார்பில் நாம் நிற்போமானால், பிசாசோ எந்த பொல்லாத நபர்களோ எதுவுமே நம்மை அணுக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் அதுதான் நமக்கு சொல்லி வருகிறது. அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக கண்மலை பார்த்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி பிதா மோசையை அனுப்புகிறார். மோசையும் ஆரோனையும் அனுப்புகிறார். கையில் கோலை தூக்கிட்டு போகிறாங்க. கையில் கோலை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய நிலைமை என்ன? இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மோசையும் ஆரோனையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. பிதாவை திட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கானான் தேச பிரயாணத்தை அவர்கள் விரும்பவே இல்லை. ஏசிக்கிட்டே இருக்காங்க. தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி ஏசிக்கிட்டே இருக்காங்க. மோசையும் ஆரோனும் போய் ஆண்டோடைய சன்னிதானத்தில் போய் விழுந்து கிடக்காங்க. அப்போ தான் சொல்கிறார். எப்போ சொன்னார்? விழுந்து கிடந்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோமா? தாவீது விழுந்து கிடந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் விழுந்து தான் கிடந்தான். தேவனோடு கூட விழுந்து கிடந்தான். தாவீதுக்கு நிறைய சோதனைகள், நிறைய வேதனைகள். எப்பப்பெல்லாம் அவன் தன்னுடைய சுய வாழ்வை அவன் எண்ணுகிறான், அப்பொழுதெல்லாம் அவனுக்கு சோதனை வந்திருக்கு. அவைகளை விட்டு விலகுவதற்கு அவன் எடுத்த முயற்சிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுயத்தை நாம் மேற்கொள்ளும்போது தேவன் நமக்கு பிரச்சனையை கொடுக்கிறார். அதிலிருந்து விடுதலையாக நம் தேவனிடத்தில் போராடி ஜெபித்து விடுதலை பெற்ற பிற்பாடு அடுத்த தவறை நாம் செய்யும் பட்சத்தில் மீண்டுமாக அவர் போராட்டத்தை கொடுக்கிறார். இதுதான் உலக வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்க காரணம் என்ன? நல்வழிப்படுத்துவதற்காக, தேவனுடைய சார்பிலே நாம் நிற்பதற்காக, நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்காக, கண்மலையாம் தேவனிடத்தில் நான் நிற்பதற்காக, அவரில் நிலைத்திருப்பதற்காக. இங்கே பாருங்க, மோசே அவர் சொல்கிறாரு, இவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் அப்படி சொல்கிறார். யாரை பற்றி தேவன் அப்படி சொல்லலை. மோசே ரொம்ப பிரியமான ஆள். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ வாழ்க்கையில், உலக வாழ்வில் மோசையோட எலியோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். மறுரூப மலையில் 2 பேரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகின்ற ஆண்டவர், நம்மோடு பேச அவர் ஆவல் உள்ள ஆண்டவராக காணப்படுகிறார். எப்போ? அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது. நல்ல கவனிங்க, மூசைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா? கண்மலையை பார்த்து பேசுனா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்த மோசைக்கு. கையில் கோலை தூக்கிட்டு போகிறான். எங்கே போகிறான்? கண்மலையை பார்த்து பேசுவதற்கு போகிறான். யாரும் கூப்பிட்டு போகிறான்? யாரெல்லாம் தண்ணி இல்லைன்னு சொல்லி குதிச்சாங்களே அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறான். எல்லோரும் பின்னால் போகிறாங்க. தண்ணி வேணுமே, பல நாட்கள் தண்ணி இல்லையே, அழுதுகிட்டே இருக்காங்களே, நாக்கு வறண்டு போகுதே, ஜீவன் போயிருமே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் மோசே அந்த கோலையும் எடுத்துக்கொண்டு ஆரோனையும் கூட்டிக் கொண்டு கண்மலையை நோக்கி போகிறான். போகும்போது அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லா மக்களும் வந்துட்டாங்க.
அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள். சொல்கிறான் பாருங்கள், செங்கடலை இரண்டாக பிளந்து கடத்திய தேவன் அவருடைய அந்த அதிசயத்தை மறந்துட்டாங்க. ஆமாங்க, இதை விட உலகத்தில் பெரிய அதிசயம் என்ன இருக்குது, அற்புதம் என்ன இருக்குது இல்லையா? பின்பக்கம் பார்வோன் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு படையோடு வந்துட்டு இருக்கான். முன்பக்கம் பார்த்தா செங்கடல் அப்படியே பெரிய கடலாக கிடக்கு, போகிறதுக்கு வழியே இல்லை. ஆண்டவர் செங்கடலில் ரெண்டாக பிளக்கிறாரு, தண்ணியை ரெண்டு பிளந்து அப்படி மதிலாக நிற்கிது, நடந்து போகிறாங்க. செங்கடலுடைய அந்த தரை எப்படிப்பட்ட தரையாக இருக்கும் இல்லையா? உலர்ந்த தரையாக நடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். பின்னால் அவனும் வாரான். நெருங்கி வரும்போது என்ன சொல்கிறாரு பாருங்கள், மோசே நீ திரும்பப்பா, உன்னுடைய கோலை நீ கடல் சார்பாக நீட்டு அப்படின்னு சொல்கிறார். நீட்டுறான். கடல் தண்ணீர் யாரை அமிழ்த்தியது? பார்வோனை அவனுடைய இராணுவத்தை அமிழ்த்து கொன்று போட்டது என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் கண்ணால் கண்டவர்கள், அனுபவித்தவர்கள், கண்டு அனுபவித்தவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கூக்குரல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உலகத்தில் எவ்வளோ பெரிய அதிசயங்களை தேவன் நமக்கென்று செய்திருக்கிறார். சின்னதோ பெரியதோ விடுதலையாக முடியாது என்று காத்திருக்கும்போது சில காரியங்களிலே ஒரு மணி நேரத்திலே முடித்து கொடுத்திருக்கிறார். சில காரியங்கள் ஒரு நாள் கடந்து முடித்து கொடுத்திருக்கிறார். சில காரியங்கள் ஒரு வாரம் காலம் கடந்து முடித்து கொடுத்திருக்கிறார். சில காரியங்கள் மாதங்கள், சில காரியங்கள் வருடங்கள். ஆனாலும் தேவன் நமக்கு நிறைய காரியங்களை விடுதலை கொடுத்திருக்கிறார். எவைகளை எல்லாம் கேட்டோமோ அவைகளை எல்லாம் விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்படி எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் நம்முடைய கண்மலையானவருக்கு விரோதமாக எந்த வார்த்தையை நாம் பேசுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு காரியத்தை செய்த பிற்பாடு தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லை அப்படி சொல்லி அவங்க போராடுறாங்க, அழுறாங்க. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இப்போ மோசேயும் ஆரோனும் கோலை தூக்கிட்டு கண்மலையை நோக்கி போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படி சொல்லி இந்த மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தன் கையை ஓங்கி மோசே கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். வார்த்தையை நல்லா கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளம் அதில் தான், அந்த கருப்பொருள் அதில் தான் இருக்குது. தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கும்படியாய் நம்முடைய மனதை நம்ம ஒருமுகப்படுத்த வேணும். வசனத்தை வாசிக்கும்போது நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த வேணும், தேவனோடு கூட ஒருமுகப்படுத்த வேணும். வசனங்கள் வாசிக்கும்போது, செய்திகளை கேட்கும்போது, பாடல்களை கேட்கும்போது நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த வேணும். யாரோட? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒருமுகப்படுத்த வேணும். மோசே ஆரோனுக்கும் தேவன் கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் போங்க, கோலை தூக்கிட்டு போங்க, கண்மலையை பார்த்து பேசுங்கள், தண்ணி வரணும், புறப்பட்டு வரட்டும் பேசுங்க அப்படின்னு. இவங்க போனாங்க. இப்போ எல்லாம் மறந்துட்டாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் தண்ணீர் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. விசுவாசம் நல்லது தான், நம்பிக்கை நல்லது தான். இதை விட முக்கியமான என்ன தெரியுமா? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது முக்கியம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது முக்கியம். நேரே போனாங்க, கண்மலையை பார்த்தாங்க, பேசுவதற்கு பதிலாக அடிச்சிட்டாங்க. தண்ணி வந்துட்டு, அதிசயம் நடந்துட்டு, அற்புதம் நடந்துட்டு, மக்கள்லாம் தண்ணி குடிச்சிட்டாங்க. ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு கோபம் இருந்துச்சா இல்லையா? ஆண்டவருக்கு கோபம் அப்படியே தான் இருந்துச்சுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, 12ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. நீங்கள் தொடர்ந்து வாசித்துக்கிடுங்க. என்ன பேச சொன்னார், இவங்க அடிச்சிட்டாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன இந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணலை, நீ என்னை விசுவாசிக்கலை. விசுவாசித்து தான் அடித்தாங்க. அந்த விசுவாசத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் நீங்கள் 2 பேரும் இந்த ஜனங்களை எங்கே கூட்டு போக போகிறது இல்லை, கானான் தேசத்திற்குள்ளாக நீங்கள் கூட்டு போக போகிறது இல்லை அப்படி சொல்லி ஒரு செய்தியை திட்டமாக சொல்லிட்டார். கடைசி வரைக்கும் கானான் தேசத்திற்குள்ளாக மோசேயும் ஆரோனும் என்ன செய்யலை, கால் எடுத்து வைக்கலை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சபையின் போதகராக இருக்கலாம், ஆசாரியர்களாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம்,
சாதாரண செய்தியாளனாக இருக்கலாம், பெற்றோராக யாராக இருந்தாலும் சரிதான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லைன்னா தேவன் புறம்பே தள்ளுவதிலே கவனமாக இருக்கிறார். அவர் கண்மலையானவர். அவரை போல் அந்த உலகத்தில் உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. அவரை போல் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்வதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது. கேட்டவைகளை கொடுப்பதற்கு உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. ஆனால் கொடுக்கிற அவர், கண்மலையான என் தேவன், இரட்சகராகிய என் தேவன், என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாகிய என் தேவன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நான் ஒரு சிறு பிழை கூட செய்யக்கூடாது என்பதிலே அவர் கவனமாக இருக்கிறார். ஆமாம், மோசேயும் ஆரோனும் கடைசி வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க அவர்களால் முடியவில்லை. காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படிய மறுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தான் என்னுடைய கண்மலை, அவர் தான் என்னுடைய இரட்சகர், அவர் தான் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம், நான் அசைக்கப்படுவதில்லை என்று திடமாக நான் பேசுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்வில் பயனீடாய் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன்னா, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறேன். எல்லாரும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் தான், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான். எல்லா தேவாலயங்களும் நிரம்பி வழியுது, ஆசீர்வாதம். இதை நம்ம ஏற்றுக்கொள்வோம், நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம். இது சந்தோஷமான ஒரு காரியம்தான். ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற அத்தனை பேருடைய உள்ளங்களும் செயல்களும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா? தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்கிறோமா இல்லையா? தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறோமா இல்லையா? கவனிக்கவில்லையானால் இல்லையா, முக்கியமான ஆசீர்வாதங்களை இழக்கின்ற பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேளை முடிவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, பிள்ளைகள் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாதபடி அவைகளின்படி செய்கின்ற பிள்ளைகளாக உமக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்ய. நீர்தான் எங்களுடைய கண்மலை, நீர்தான் எங்களுடைய இரட்சகரப்பா, நீர்தான் எங்களுடைய அடைக்கலம், நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இது உண்மை தகப்பனே, இது சத்தியமும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது. ஆனாலும் ராஜா, இந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இந்த பயனீடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் கொடுக்கிற கட்டளைகளை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.